சௌமியநாராயண பெருமாள் திருக்கோவில்ல அந்த திருக்குளத்தை சுற்றி நீங்க மாசி மகத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி எதையோ ஒண்ணு மனசுல வேண்டுவாங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறி அந்த விளக்க மீண்டும் எடுத்துட்டு வருவாங்க. அதாவது இந்த முறை ஒரு வேண்டுதலுக்காக ஒரு 11 விளக்கு, 25 விளக்கு அல்லது 51 விளக்கு, சிலர் முடிஞ்சவங்க 108 விளக்கெல்லாம் ஏற்றுவது உண்டு. அந்த ஏற்ற விளக்குல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலத மட்டும் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு பூஜை அறையில அத வச்சுக்கிறது உண்டு. அத வச்சு அந்த ஆண்டு முழுவதும் அதை பூஜிப்பாங்க. மீண்டும் என்ன செய்வாங்க, அதை எடுத்துட்டு வருவாங்க, இந்த திருக்குளத்துல வைப்பாங்க. அப்போ அவங்க அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறி இருக்கும். இப்போ இந்த விளக்குல ஒண்ண எடுத்து மத்தவங்க எடுத்துட்டு போவாங்க. இவங்க அனுமதியோட எடுத்துட்டு போவாங்க. அதாவது நிறைவேறின விளக்கு அப்படின்னு அதுக்கு பேரே சொல்றது உண்டு. அது என்ன நிறைவேறின விளக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க வீட்ல வச்சிருக்கக்கூடிய வேண்டுதல், பிரார்த்தனை அது நிறைவேறினதுக்காக வைக்கிறாங்க இல்லையா? அந்த விளக்க எடுத்துட்டு போய் நம்ம வீட்லயும் ஏத்துங்கிற பொழுது, நமக்கும் அந்த பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இது மக்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு உளவியலான விஷயமும் கூட. நமக்கு மட்டும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், இந்த நன்மை, இந்த சுபிக்ஷம், இவங்க கேட்கக்கூடிய அந்த வேண்டுதல் எல்லாமே அடுத்தவங்களுக்கும் பலிக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணமும் நமக்குள்ள வருகிறது.